அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த திரைப்படத்தில் என்னுடைய பொண்ணுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக ஒரு விஷயம் பண்ணும்போது கேட்பாங்க, என்ன ப்ரூஃப் வச்சுருக்க, இதை கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் ராதிகா மாஸ்டர் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படம் ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கும். நல்லா இருந்துச்சுல்லண்ணே. இப்போ வந்தவுடனே யோசித்தேன், அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு அழகான லீடு கொடுத்துட்டு போனீங்க. இருந்தாலும் அந்த கொஸ்டின் கவிதா மேடத்தில் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கவிதா மேடம் வாங்க மேடம். ஓப்பனிங்கில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு. அதை நான் அவமதிக்கிறேன். ஏன்னா நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்ப்பவர்கள் தான் நாங்கள். இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கைதட்டணும். லேடிஸும் கைதட்டலாம். எந்த துறையில் நாங்கள் உங்களை பின்னோக்கி வச்சுருக்கோம். முன்னாடி இப்போ கூட பாருங்கள், இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான். ராதிகா மாஸ்டரை மேடை ஏற்றி அழகு பார்த்து கணவர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்கா. இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா? கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதின்னு பெண்கள் நதி தான் ஓடுது. எங்கேயாவது ரோபோசக்கர் நதி, ஸ்னேக நதின்னு ஓடுதா? கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்கா? அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தாய்மொழின்னு இருக்குது, தந்தை மொழின்னு இருக்கா, மாதா பிதா குரு தெய்வம்னு தான் சொல்கிறோம். அங்கேயும் நீங்கள் தான். அப்படின்றப்ப என்ன மேடம், வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். அதுக்கு என்னுடைய மனைவியை நான் உதாரணமாக வச்சுருக்கேன். இதை விட வேறு என்ன ப்ரூஃப் வேணும்? தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. நான் தாரத்திலே தாயாகத்தான் பார்க்குறேன். அதனால் அந்த வார்த்தை தவறான வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கைதட்டினா, ஏன்னா நம்மளை உட்கார வச்சு 1008 கேள்வி கேட்குறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் சொன்னது தான், நீங்கள் லீடு கொடுத்ததுனால தான் தம்பி இதை கேள்றேன்னு சொன்னீங்க. அதனால் அந்த கேள்வியை கேட்டேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய மகளுக்கு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். மாஸ்டருடைய சாங்கில் ஒரு 3-4 சாங் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சாங் சோலோ சாங் பண்ணியிருக்கேன். அது கூடிய விரைவில் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதற்கு மிகப்பெரிய நன்றி. ஹீரோ அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் இல்லை கண்டிப்பாக சொல்கிறேண்ணே. இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன். அது எல்லாம் நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி, எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஆசீர்வாதத்தோடு தான். அப்படி அம்பி படத்துடைய பேர் அம்பி சொல்லிட்டேண்ணே. அம்பி அந்த படத்தினுடைய பேர். அதில் இந்த தம்பி நடித்திருக்கேன். அதனால் இந்த அண்ணன்மார்கள்லாம் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத. ஆஹா, அம்பி நம்பி தங்க கம்பி, இதை விட வேறு என்ன வேணும் மாஸ்டர்? உங்களுக்கு கண்டென்ட் வேணும் வந்ததுலேருந்து நீ போட்டு டார்ச்சர் பண்ணீங்க. ஸ்னேகனா நானும் ரொம்ப நேரம் யோசித்தோம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அப்புறம் கவிதா மேடத்தை உள்ளே இழுக்கலாமான்னு யோசித்தோம். அவங்களும் ஓகேன்னாங்க. அதனால் அந்த கேள்வி நான் முன்னிறுத்தினேன். நன்றி, தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடையாக பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லோரும் பேசுகிறீங்க, பேச போகிறவங்களும் சரி, ஒப்பனை இல்லாத அரிதாரம் பூசாத வார்த்தைகளை மட்டுமே இந்த மேடை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. காரணம், அதற்கு முழு முதற் காரணம் இந்த படத்துடைய இயக்குனர் ராதிகா மாஸ்டர் தான். காரணம், அவங்க போராடின காலத்துலேருந்து எங்கேயெல்லாம் போகிறாங்களோ நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக விதை போட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுதான் இன்றைக்கி விளைஞ்சு இந்த அரங்கம் முழுக்க செழித்து இருக்குது. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை மட்டுமே முதல்ல கொடுக்குறவங்க தான் பெரியவங்க. அப்படி யாரை பார்த்தாலும் புன்னகை சிந்தி அன்றைக்கு இருந்த அந்த எனர்ஜி இன்ன வரைக்கும் அவங்ககிட்ட தொடர்ந்து இருக்குது. அது ரொம்ப, அதுதான் இன்றைக்கி இந்த மேடையை ரொம்ப அழகாக இன்றைக்கி அலங்கரிச்சிருக்கிறது. எல்லாருமே பெண்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் நிறைய மேடைகளில் பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடெல்லாம் யாரும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அவர்களுக்கான 1% சுதந்திரத்துக்கு வழிவிடுங்கள். அவர்கள் 100% சுதந்திரத்தையும் இடஒதுக்கீடையும் பெற்றுக்கொள்வார்கள். அவ்வளவு ஆளுமை மிக்கவர். அதுதான் இங்கே தேவைப்படுது. அந்த இடத்த ராதிகா மாஸ்டருடைய கணவர் நீங்கள் ஒதுங்கி நின்று தான் கொடுக்கலாம் முடியாது. யாரும் யாருக்கெல்லாம் சுதந்திரம்லாம் கொடுக்குற அளவுக்கும்
கேட்டு வாங்குறவர்களுக்கெல்லாம் இல்லை. அவர்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு தடை இல்லாமல் விலகி நிற்பது தான் ஆண்மையின் அழகே. தன்னை சுற்றி உள்ள அது சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், என்னை சார்ந்தவள் அவளுடைய கனவுகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிறு முரண்பாடாக நின்றக்கூடாதுன்னு நினச்சானா அவன் தான் சிறந்த ஆம்பளை, சிறந்த ஆண்மை. அதுதான் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதோ, பாதுகாக்கிறதோ, காரு வாங்கி கொடுக்குறதோ, வீடு வாங்கி கொடுக்குறதெல்லாம் இல்லைங்க. தன்னை சார்ந்த பெண், தன்னோடு தனக்கு இணையாக இருக்கிற ஒருத்தியுடைய கனவு சிதையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அந்த ஆண்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். அது இன்றைக்கி நிறைய அது மாறிக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த வகையில் நான் ராதிகா மாஸ்டர்லாம் நான் பெண்ணாலாம் பார்க்க மாட்டேன், இணை தான், ஆணுக்கு பெண் இணைங்கிற மாதிரி அவங்கள ஒரு ஆளுமை, அவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ போராட்டம். அவர்கள் போராட்ட காலத்துலேருந்து தொடர்ந்து நாங்கள் வாய்ப்பு தர்ற காலத்துலேருந்து ஒன்றா தெரிஞ்சிருக்கோம், தெருவாக அலைஞ்சிருக்கோம், எத்தனை இடங்களில் உட்காந்து தன்னுடைய கனவுகளை பரிமாறி இருக்கோம். இன்றைக்கி இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்கன்னா விடாத அந்த முயற்சி தான் இன்றைக்கு ஒரு இயக்குனராக அவங்களை நிலைநிறுத்தி இருக்கிறது. கூப்பிட்ட உடனே நான் சொன்னது அதுதான், கண்டிப்பாக வர மாஸ்டர். நாங்கள் இதில் அநேகமாக இந்த பத்திரிக்கையில் பேர் போட்டவங்க யாரையுமே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்காமலே பதிவு பண்ணியிருப்பாங்க. பேர் போட்டால் வருவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை நட்பு மீது வச்சுருக்காங்க. அந்த நட்போடைய ஆழம் தான் இங்கே தெரியுது. மற்றபடி இந்த படம் ஒரு வழக்கமாக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு கண்டென்ட்டை தான் இருக்கான உதயகுமார் அண்ணன் சொன்னது மாதிரி, ராஜன் அவர்கள் சொன்னது மாதிரியும் அது வலுவாக இருக்குது. நிச்சயமாக அது தேவைப்படுது, அந்த காலகட்டத்துக்கு தகுந்த ஒரு படமாக இருக்குது. ரெண்டாவதுங்க, இது வந்திருக்க எல்லாருமே நட்பு ரீதியாக ஒரு தான் வீட்டு ஒரு பொண்ணு, தன்னோட வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு இன்றைக்கி ஒரு வேறொரு களத்தில் விளையாடுவதற்கான ஒரு கதவை திறக்கும் பொழுது அதை வரவேற்று வாழ்த்துகிற ஒரு களமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். எப்போதுமே நல்ல படங்கள் எப்போதுமே தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும், நல்ல கதைகள் காலத்தால் அழிக்க முடியாமல் இருக்கும். அப்படி இந்த ஒரு அவதாரம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடியலை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண் தயாரிப்பாளரே அதுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது தான் பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இது மாதிரி ஆசைப்பட்டு அவர்களுக்கான வழி விடாமல் இருக்காங்க. அதுக்காக தான் பத்திரிகையாளர்களை கூட கேட்பேன், கடவுளை எல்லாத்தையும் பூமிக்கு அனுப்பும்போது, ஹலோ 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 கேட்குதா, கடவுள் எல்லாத்தையும் பூமிக்கு அனுப்பும்போது நீங்கள் போய் வாழுங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பார். ஆனால் பத்திரிகையாளர்களை மட்டும்தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பார். யாரை வாழ வைக்கணும், யாரை வழி விடணும், யாருக்கு நீங்கள் ஊக்கப்படுத்தணுங்கிறது. அதே மாதிரி இந்த படத்துடைய கதைநாயகியாக இருக்கிற தனிஷ்கா மேடம், அவங்களையும் எனக்கு நீண்ட காலமாக அவங்களுடைய போராட்டங்கள் இன்னும் தெரிஞ்சு போனால், எல்லா திறமையும் கொண்ட ஒரு நடிகை, தமிழ் நடிகைன்னா தாராளமாக கை காட்டலாம், கண்மூடித்தனமாக கை காமிக்கலாம். நான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் விஜயசாந்தி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட். அந்த அந்த ஆக்ஷன் படங்கிறது அவங்களால பண்ண முடியும், டூப் போடாமல் எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா அத்தனை வித்தைகளையும் கற்ற ஒரு நடிகை. அதுக்கு உங்களுக்கான சரியான களம் கிடைக்கலேன்னு நட்பு வட்டாரத்தில் நான் எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கிறது உண்டு. கண்டிப்பாக தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும், எப்போது என்பது மட்டும்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தான் எல்லாருமே காத்திருக்கிறோம். கனவுகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அந்த மேடை கிடைக்கும். அதையெல்லாம் மீறி நான் ரொம்ப காலமாக அண்ணனோட மேடையில் அமரணும்னு நினைப்பேன், அண்ணன் மிஸ்கின் அண்ணன் மேடையில். காரணம், சில பேர்த்துடைய கோபங்கள் மட்டும்தான் அழகாக இருக்கும், சில பேர்த்தோட கோபத்தை மட்டும்தான் ரசிக்க முடியும். திட்டுனா கூட, அந்த மதுரைக்காரன் திட்டினானா பாசத்தோடு தான் திட்டுவானுங்க, தெரியுங்களா? அந்த மாதிரி மிஸ்கின் அண்ணனுடைய கோபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உரிமையும் அந்த அழகும் ரொம்ப ஒரு செல்லமும் இருக்கும். அப்படி கோபத்தை கூட இவ்வளோ செல்லமாக பண்ண முடியுமா அப்படின்னா, உண்மையிலே அன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் கோபப்பட முடியும். நான் அடிக்கடி சொல்கிறதே அது மட்டும்தான். எனக்கு ஒருத்தன் வேண்டான்னா அவனை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. வேணும்னா சண்டை போடலாம், என் உறவு வேணும், என் நட்பு வேணும், இந்த பழக்கம் வேணும், என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னா தான் சண்டை வரும். அந்த உரிமையில் அண்ணனுடைய அந்த கோபங்கள் எப்போதுமே என்னால் பாராட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மேடையில் அவரோடு இன்றைக்கி உட்காந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரை பற்றி நிறைய பேசலாம். அதை மீறி இன்றைக்கு புது அவதாரம் இசையமைப்பாளராக இன்றைக்கு தீபக் அவதாரம் எடுத்துகிற வாழ்த்துங்க. ஏன்னா நிறைய இங்கே தேவைப்படுது, கலைஞர்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கலைஞர்கள் இங்கே நிறைய தேவைப்படுறாங்க. காரணம், கலை மட்டும்தான் நம்மளுடைய மானுட சமுதாயத்தின் வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. பணம், காசு, பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு போலங்க, கலை மட்டும்தான். வெறும் நாடோடிகளாக காடுகளில் ஓடி திரிந்தவர்களை இன்றைக்கு நவநாகரிகத்துக்குள் கொண்டு வந்தது, உருமாற்றம் பண்ணியது, நாகரிக மாற்றம் பண்ணியது, பண்பாட்டு மாற்றம் பண்ணது எல்லாமே கலையால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த கலை குடும்பத்தில் நாம் அங்கே உட்காந்துருக்கணுங்கிறதே பெரிய
ஒரு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக நான் பார்க்குறேன். காரணம், நான் கண்டிப்பாக வேறு எந்த தொழில் செஞ்சுருந்தாலும் நான் அவ்வளோ சந்தோஷமாலாம் இருக்க மாட்டேன். கலைஞனா ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளி எனக்கும் இடம் இருக்குன்னு அந்த திமிரு இருக்கு இல்லையா? கலைஞர்கள் எப்போதும் திமிரோடு இருங்கள், கலை அப்போது தான் நிமிர்ந்து நிற்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. புதுசாக 2 பாடலாசிரியர்கள் இதில் வந்து பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த 2 பேத்துக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய கவிஞர்கள் வர்றாங்க, நிறைய எழுதிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நிறைய படிங்க, நிறைய தொடர்ந்து படிங்க. இங்கே வந்து ஒருத்தர் வந்ததுனால இன்னொருத்தர் வாய்ப்பெல்லாம் எவனாலையும் தட்டு பிடிக்க முடியாது. அவனவன் பசிக்கு ஈரை இருந்து கொண்டே இருக்கிறோம், அதுதான் இயற்கை. ஏன் எனக்கு மட்டும் ஆடியோ இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு தெரில. எனிவே எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர்த்து பேரை விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. நேரம் கருதி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் மாஸ்டர். வாழ்த்துக்கள் வாத்தான்னு சொன்னேன். வெளியில் வரும்போதே சொன்னேன், இயக்குனர்னு சொல்கிறதா மாஸ்டர்னு சொல்கிறதான்னு தெரிலன்னு. எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு மாஸ்டர் எப்போதும். நீங்கள் வந்து இயக்குனர் துறையிலையும் நீங்கள் மாஸ்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப சந்தோஷங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய பேச விரும்பல. முதல்ல இங்கே மேடையில் இருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். முதல்ல தங்கச்சிமாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள், இயக்குனராக இருக்கிறதுக்கு. தங்கச்சிமா பற்றி நிறைய பேசலாம். நான் என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன். எங்கேயுமே நான் இயக்குனராக பார்க்கவே இல்லை தங்கையே. நிறைய படத்துக்கு வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்கலாம், நிறைய வேலை பார்த்துருக்கலாம். ஆனால் எங்கள் கிட்டே இருக்கும்போது ஒரு அண்ணனாக தான் என்னை பார்த்தா. தங்கச்சிமா என்ன சொன்னாலும் அதில் ஒரு இனிமை இருக்கும். எங்கேயும் கடுமையாக வேலை வாங்கவே இல்லை, ரொம்ப இயல்பாக ஜாலியாக வேலை வாங்கியிருக்காங்க. முதல் டைமில் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன், எனக்கே எனக்கு பிடிக்கல. நான்லாம் டான்ஸ் ஆடியிருக்கேனா அப்படின்னு. ரொம்ப கஷ்டம், ஆனால் டான்ஸ் ஆடுத்தலாம். அதை ரொம்ப ஜாலியாக தங்கச்சிமா அதை ஆட சொல்லி உட்கார வச்சு, கேமரா மட்டும் ஆடும், நான் மட்டும் உட்காந்துட்டே இருப்பேன். அப்படி தான் எடுத்தா தங்கச்சிமா. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இங்கே அழகு என்பது என்ன அப்படின்னா, மனசு ரொம்ப அழகாக இருந்தாலே போதும் என்பது தான். இந்த மனசு ரொம்ப அழகான மனசு தங்கச்சிமாக்கு. அதனால தான் நாங்கள் இந்த படத்தை நடிச்சிருக்கோம். வார்த்தை இனிமையாக இருந்தாலே போதும், காது இனிமையாகிடும் சொல்லுவாங்க. காதுக்கு இனிமையான வார்த்தைகள் பேசும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்ல. அது மாதிரி ஒரு படம் தான். இந்த படத்தோட கதை தெரியாது எனக்கு, நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது. அந்த நேரத்துக்கு என்ன பண்ண சொன்னாலும், தங்கச்சி என்ன சொன்னாலும் ஓகே தான், அது நோவேன்னு வராது. பணம் கொடுப்பாங்களா, என்ன காஸ்ட்யூம் இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு, எதுவுமே கிடையாதுங்கய்யா. ஒரே விஷயம், பாசத்தின் அடிப்படை தான் இந்த படமே. அதனால் எவ்வளோ படம் பண்ணாலும் அந்த படத்தை நாங்கள் நடிச்சிட்டே இருப்போம். அதில் ஒரு சீன் நடித்தாலும் நடிப்போம். அதனால் இந்த புகழ் எல்லாம் என் இயக்குனர் தங்கச்சிமாக்கி சாரும். தங்கையை வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. தங்கச்சிமா கிட்ட எப்போதுமே ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா, பாசிட்டிவாக மட்டும் பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிரித்த முகம் இருக்கல, அது ரொம்ப அழகு. அதனால தான் ஆண்டவன் பல்ல வெள்ளையாக கொடுத்தான். அந்த சிரிப்பை ரொம்ப அழகாக காட்டணும். அதுக்கு தங்கச்சியெல்லாம் பெரிய எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இந்த கோமதின்ற பேர் என்னை விட்டு போவாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பொண்டாடி பேர் கோமதி, ரொம்ப அழகான பேர். ஆனால் கூப்பிடு பயமாக இருக்கும். எப்பொழுதுமே ஞாபகம் ஒரு பேர். அதுன்னா என் மனைவி. தாய்க்கு பின் தாரம் சொல்லுவேன். தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம். அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். தன் துன்பத்தை அவங்க வச்சுக்கிட்டு இன்பத்தை மட்டும் கொடுக்குறது தான் தாரம். கண்டிப்பாக வயிற்று கிடிப்பாங்க தெரியும், ஆனால் குழந்தை பேர் கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லைங்க. என் கணவருக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்கு தான் பிள்ளைங்களே. அதான் சொல்கிறேன், இந்த தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம். தாய் ஒரு லெவலுக்கு மேலே பார்க்க முடியாது, தாரம் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நம்ம முழுமையாக பார்த்த தாரத்துக்கு எப்போதுமே நம்ம கடமைப்பட்டிருக்கோம், நிறைய உண்மையாக இருந்திருக்கும். அதனால் இந்த பெண் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான விஷயம். இந்த உலகம் இயங்கிறதே பெண்ணால் மட்டுமே. என் தாய் என்னை கருவிலேருந்து எடுக்கலைன்னா நான் காணாமல் போயிருப்பேன். இப்போ தாய் என்பது ரொம்ப அழகான ஒரு பெண். அந்த பெண்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தது தான் இந்த உலகத்தை சிறந்த மக்கள். அவங்களை ஜெயிக்கிறதுல அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் இந்த தாய் ஜெயிக்கும் கண்டிப்பாக. அதுக்கு பெரிய தகப்பனாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், அந்த பிள்ளைக்கு பெரிய வாழ்த்துக்கள். 6 அடி 4 அங்குலம். கீபோர்டு எப்படி வாசிப்பானே தெரில, கீழே குனிஞ்சு வாசிப்பானா மேலே வச்சு வாசிப்பானா, நீ ஏதோ தேர்ற நினைக்கிற. அடிக்கடிக்கு வந்து அடிக்கடி தொட்டு பார்க்குறான் எல்லாருமே. தம்பி ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய தம்பி, நல்ல தைரியசாலி. அவ்வளோ பயம் இருக்கும் அது அவனுக்கு. அவன் வாழ்க்கையை பற்றி கேட்டால் வாங்கி சந்தோஷப்படுவாங்க. அம்மா சொல்லுவாங்க நிறைய. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கோமதி தங்கச்சிமாக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க ஆத்துக்காரங்க நல்ல பழக்கம் எனக்கு. அதனால் தங்கச்சிமாக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மேடையில் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசாக தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்தியிருந்தால் அதை பெரிய மன்னிப்பு. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். ரொம்ப நன்றி. யாரோ ஒரே ஒருத்தர் மட்டும் என் பேர் கத்துனாரு, அவருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். எங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராதிகா மாஸ்டர் ஆக்சுவலாக அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டைரக்டோரியல் டெபியூ வந்து நான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா. நம்ம பைலட் ஃபிலிம் பண்ணோம். வெரி ஹாப்பி டு பி இயர். ஒரு படமாக முடிச்சு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். தெரியும் நம்ம கூட இருந்து எவ்வளோ போராடி இருக்கோம் ஒரு படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அண்ட் அப்பயே சொல்லியிருக்கீங்க மியூசிக் பற்றி பையன் பண்ணிகிட்ருக்கான்னு. வெரி ஹாப்பி டு விட்னஸ் லைக் இந்த படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு. அதுமாதிரி ராஜன் சார், நம்ம ஒரு படம் ஆரம்பித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில,
நம்ம ஆமாம் யா அந்த ஃபைட் படம் தான் அதே தான். அண்ட் எஸ் மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி பிசாசு 2 ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். தன்ஷிகா நாங்கள் இப்போ தான் ஒரு வெப் சீரிஸ் முடித்தோம் நாகா சாருக்கு. ஸோ அதுவும் கூட சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுவோம் இதே ஸ்டேஜில் நான் நினைக்கிறேன். யோகி சேது சார் லைக் பிக் ஃபேன் ஆஃப் யர்ஸ். நயாண்டி தர்பார் நான் ஸ்கூல் படிக்கிற டைம் வந்து பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நான் அந்த டைம்லலாம் அவ்வளோ நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது, பட் உங்கள் ஷோலாம் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். ஸோ இப்பயும் அதே ஸ்பீச் தான். லைக் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தார். லைக் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டார். எப்படி ஒருத்தரால் இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு. சில பேச்சாளர்கள் வந்து பயங்கரம் மயக்கிடுவாங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அவரே தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார். லைக் எல்லாமே வந்து மாறிட்டே இருக்குது. இப்போ வந்து பயங்கர போராட்டமாக இருக்குது ஒரு படம் பண்ணுறது அப்படின்ற விஷயம். யுகங்கள் மாதிரி தான் யோகி சேது சார். கண்டிப்பாக இதுவும் மாறும், நல்லபடியாக சினிமா வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள்லாம் ஸோ ஐ திங்க் சினிமாவை வந்து அவங்க நல்ல காலத்தில் இருந்து இப்போது இருக்கிற டைம், இப்போ ஒரு டஃப் டைமும் பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த டஃப் டைம்லேயே நாங்கள் சர்வை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட கஷ்டம் உங்களுக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட். லைக் நிறைய நல்ல படங்களும் வருது, நல்ல படங்கள் கவனிக்காமலேயும் போகுது. அதே மாதிரி சில படங்கள் வந்து ட்ரெண்ட் செட்டராக சொன்னீங்க. ஸோ அந்த படங்கள் வந்து சில நேரத்தில் எங்களுக்கே ஒரு டெக்னீஷியனாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். எப்படி இந்த மாதிரி படம் தான் ஒரு வேளை பண்ணுமோ அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்கே வரும். ஸோ சம்மர் அந்த போராட்டத்தில் தான் நாங்களும் இருக்கோம். கண்டிப்பாக நல்ல படங்களை பண்ணி மறுபடியும் ஜெயிப்போம் நாங்களும் நம்பிட்டு இருக்கோம். அண்ட் கங்க்ராட்ஸ் டு ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் இயர். கோபி அண்ணா லைக் அவர் ரொம்ப ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது நாங்கள் 2 பேர் தான் ஹீரோஸ் இருந்த டைமில். ஸோ அந்த டைமில் அண்ணனும் நானும் ஒர்க் பண்ண ஆரம்பித்த ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் மிஸ்டர் சந்திரமௌலி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வண்டர்ஃபுல் ஹியூமன். அதுக்கப்புறம் இந்த குக் வித் கோமாளி ஷோ மூலயமா மறுபடியும் எனக்கு கால் பண்ணி பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தோம். அண்ட் லவ்லி ஸ்னேகன் சார், உங்கள் பாட்டோட பயங்கர ஃபேன். அந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் அம்மா என்று அழைக்காத பாட்டுக்கு அப்புறம் உங்கள் பாட்டு கேட்டால் மட்டும்தான் அந்த ஃபீல் பயங்கரமாக வரும். ஸோ ரொம்ப அழகான பாடல்கள், இன்னும் நிறைய பாட்டு நான் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன் உங்ககிட்டேருந்து. அண்ட் ரோபோ சங்கர் சார் அவங்க டாட்டர் லைக் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ விஷஸ் டு யூ டூ. அண்ட் டு ஆல் த டான்ஸ் க்ரூ மெம்பர்ஸ், கோ டைரக்டர்ஸ், எவ்ரி ஒன். பெரிய கஷ்டம்தான் படம் பண்ணுறது. ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இந்த படம் ஏற்கனவே ஜெயிச்சிச்சு அப்படின்னு நினச்சிருங்க. ஸோ அதுவே பெரிய ஒரு பாத் பிரேக்கர் நான் சொல்வேன் நான். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அகெயின் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. ஸோ மிஸ்கின் சார் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபிலிமில் வந்து ஒன்றும் சூப்பராகவே கண்டிப்பாக மாற்றிடுறேன் சார். சூப்பராகவே ஒரு டியூன் போட்டுடுறேன். அண்டு தன்ஷிகாக்கா வெரி வெரி ஹாப்பி. நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் உங்கள் படத்துலேயே நான் வந்து I'm sorry, I missed about தனுஷ். கோச்சிக்காதரா, எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ். ஆக்சுவலி தனுஷ் என்னன்னா, இந்த படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்தீங்க. அது வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஐ ரியலி ரெக்ரெட். ஆக்சுவலி நான் சீக்கிரமாக உங்களுக்காக ஒரு கதையை எழுதுவேன். ஆக்சுவலி ஷி இஸ் அ ஃபென்டாபுலஸ் ஆக்டர். தமிழ் அழகாக பேச தெரிஞ்ச ஒரு நடிகர், அவங்க ஆக்டர். ஸோ இந்த படத்தில் நல்லா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ரேவிஷிங்காக இருந்தாங்க. சீக்கிரமே நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். சாரிடா. இல்லை, இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இருக்க முடியாது எனக்கு. நான் வார்த்தைக்காக சொல்ல ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். என் படங்கள் அடுத்தது வருது, அவங்க கூட அவர் படம் பண்ணலை, பட் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட ஸ்பீச் வந்து மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிதேன்னு சந்தோஷப்படுறோம் நாங்கள்லாம். ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது எனக்கு. இந்த மேடையே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மேடையாக நான் கருதுகிறேன். டெஃபினட்டாக எத்தனையோ ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்கேயோ ஓரத்தில் உட்காந்துருப்பேன். நான் எப்போவுமே நினைப்பேன் எல்லாரையுமே சமமாக மதிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஐ திங்க் தெர் ஆர் வெரி ஃபியூ டிரெக்டர்ஸ் ஹூ டஸ் தட். அது உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். எல்லாரையும் ரொம்ப அழகாக சமமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. ஹலோ.
ஸோ டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. எல்லாரை பற்றியும் பேசணும்னு ரொம்ப ஆசை, பட் இட்ஸ் டைம். ஸோ ஓகே சார். அம்மா ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு ஏஜே ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, மேடைக்கு வாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கற்றுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. யாருமே வந்து இந்த சாஃப்ட்வேர் டெக்னிக்ஸ்லாம் வந்து யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்து கற்றுத்தர மாட்டாங்க. ஸோ ஒரு நண்பன், மியூசிக்கில் கிடைச்ச ஒரு நண்பன் எனக்கு ஒரு அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து எனக்கு கற்றுன்ட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, என் கூட இந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணிருக்கு. அப்புறம் மேம் ப்ளீஸ், சிங்கர் மேம் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். அக்கா வாங்கக்கா. மேம் வந்து நம்மளுடைய லவ் சாங்கை வந்து பாடியிருக்காங்க, தன்சிகா மேம் நடிச்சது. அண்ட் மேம் காயத்ரி மேனோன், அதுக்கப்புறம் ரம்யா ஷா, அப்புறம் மர்சி ஜெயபாரதி, அப்புறம் ஸ்ரீ சார் வாங்க சார். ஸோ எல்லாரும் வந்து எனக்கு வந்து இந்த ஃபிலிமில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. மியூசிக் சொல்லி தந்த என் தந்தை, இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மியூசிஷியனாக இருக்கேன்னா, அப்பா லவ் யூ ஸோ மச்ப்பா. அப்பா நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகணுன்ட்டு ஆசைப்பட்டீங்க, இன்னைக்கு வந்து உங்கள் மூலமாக அதை நான் பண்ணியிருக்கேன்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். அந்த அம்மா என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. ஸோ திருப்பி மீடியா நண்பர்கள், என் உயிருக்கும் மேலான மீடியா நண்பர்கள், இன்னைக்கு இதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதே அவங்க தான். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். தி ப்ரூஃப். தேங்க்யூ. என்னப்பா திடீர்னு மைக் பிடிச்சோன்னா என் உயிருக்கும் மேலானலாம் ஒரு சவுண்டு வந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட். நிகழ்ச்சியின் அப்படியா நிறைவாக நாம் பேச அழைக்கிறோம். 2 மினிட்ஸ் நீங்கள் உட்காந்திங்கன்னா படத்தோட டீம் கூட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும், அதனால் ஒரு 2 மினிட்ஸ் முடிச்சிடலாம். நிகழ்ச்சி நிறைவாக பேச அழைக்கிறோம். 1000 கீறல்கள் விழும் கனவு தேசம், மலையென வேலைகள் மயில் சுமந்து மணித்துளியில் முடிக்கும் சாதனை பெண்ணாக இன்று இந்த மேடை அவருக்காக காத்திருக்கிறது. முகமூடி மிஷ்கின் தந்த முதல் வாய்ப்பு, முதல் படைப்பாக அவரே வந்து வாழ்த்தியது 1000 பொற்காசுகளுக்கு சமம். அழைக்கிறோம் அறிமுக இயக்குனராக த ப்ரூஃப் மூலம் அறிமுகமாகும் ராதிகா மாஸ்டர் அவர்களை. எல்லோருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு, மீடியா உறவினர்களுக்கு பெரிய வணக்கம். நான் முதல் நன்றி எங்கள் மிஷ்கின் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட முகவரியை எனக்கு தேடி கொடுத்தவர் அவர் தான். அவர் மட்டும் என்ன டான்ஸ் மாஸ்டராக ஆக்கலைன்னா இந்நேரம் அப்படியே வீட்டில் செட்டில் ஆகி பையனை வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருக்கோம். ஸோ அவர் வந்து எனக்கு கடவுளுக்கு சமம். இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு 500 படம் டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்கேன். 500 படம் இன்டர்வியூலையும் முதல் மிஷ்கின் சாருக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு அவரை வந்து நான் தெய்வமாக நினைக்கிறேன். ஸோ மிஷ்கின் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நிஜமாக இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம், முழு காரணம் நீங்கள் தான், நான் கிடையாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்க திறமையை தேடி கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவா, அப்படி இந்த பொண்ணுக்கிட்ட திறமை இருக்குது, எனக்கே தெரியல என்கிட்ட இந்த திறமை இருக்குன்ட்டு. அவர் கூப்பிடும் போதெல்லாம் சார் வேண்டாம் சார் எனக்கு பயமாக இருக்குது சார், எனக்கெல்லாம் மாஸ்டராலாம் சார் தெரியாது சார், தெரியாது. இல்லைடி நீ மாஸ்டராக பண்ணுடி, உனக்கு தெரியும்டி, உங்ககிட்ட திறமை இருக்குடின்னு சொல்லிட்டு எனக்கே என் திறமையை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த வகையில் நான் கிடையாது, என்ன மாதிரி எத்தனையோ பேரை விதைச்சிருக்காரு. நான் என் மாதிரி எத்தனையோ இப்போ டான்ஸ் மாஸ்டர்ஸ், என்ன மாதிரி எத்தனையோ ஆக்டர்ஸை சார் விதைச்சிருக்காரு. அவர் விதைச்ச விதையில் முளைச்ச சிறு துளிகள் தான் நாங்கள்லாம். ஸோ என்றைக்குமே நான் மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி கடனோடு இருப்பேன். அப்புறம் எங்கள் ராஜன் அப்பா என்னைக்குமே என்னோடய அப்பா ஸ்தானத்திலேருந்து என்னை அவர் இன்றைக்கி வரைக்கும் வாழ்த்திட்டுருக்காரு. என் இறந்த அப்பா இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. என் ராஜன் அப்பா அந்தளவுக்கு என்னை பார்த்துப்பார். ஸோ அவருக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் ராஜன் அப்பாவோட பிரபுவண்ணா, அவரோட பையன் பிரபுவண்ணா, அவரும் என் சகோதரர், அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் மேடையில் நான் வந்துட்டு நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்பெஷலி மை கேமராமேன் ஜேசன், அவர் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சார். அவர் இன்றைக்கி வர முடியல. ஸோ ஜேசனுக்கு பெரிய நன்றி. மற்றும் எடிட்டர் கமலக்கண்ணன் சார், அவருக்கு பெரிய நன்றி. ரொம்ப உழைச்சி இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்புறம் மிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்பெஷலி மை டைரக்ஷன் டீம், கிளாரா, சரண் சார் அண்ட் விஜய், பிரசன்னா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்,
என்றைக்குமே வந்துட்டு நான் எப்போ கீழே விழுந்தாலும் என்னை தூக்கி விடுறதுக்குன்னு என் கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க. தட் இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி அண்ட் சந்திரிகா அண்ட் உமா. இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் யுவி சேது சார், அவர் வந்துட்டு ஒரு நடமாடும் ஸ்கூல். அவர்கிட்ட இருந்து நம்ம எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். அவர் கூட நடந்துகிட்டே இருந்தால் போதும், நம்ம ஒரு சினிமாவை ஒரு வாக்கிங்கில் போய் கற்றுட்டு வந்துடலாம். ஸோ நம்ம சினிமாவை கற்றுக்கிறதுக்காக தனியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டாம். சார் வாங்க சார் ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னா சார் கூட போயிட்டு வரும்போது நம்ம சினிமாவை ஃபுல்லாக படிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமானவர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எங்கள் ஸ்நேகன் சார், சார் சொன்ன மாதிரி நான் யார்கிட்டையுமே பத்திரிக்கையில் போடுறேன்லாம் கேட்டுக்கல. பத்திரிக்கையை போட்டுட்டு தான் நான் சாருக்கு சொன்னேன், சார் நான் பத்திரிக்கையில் உங்கள் பேரை போட்டு ஸ்நேகன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் ஸ்நேகன் சாருக்கும் இருக்கிற உறவு, ஹலோ, அந்த அளவுக்கு எனக்கும் ஸ்நேகன் சாருக்கும் இருக்கிற உறவு. நாங்கள் கஷ்டப்படும் போதுலேருந்து கம்பெனியே 2 பேரும் ஒன்றா ஏறி இறங்கினது உண்மை. செக்கிங். அப்புறம் கேட்குதுங்களா? ஹலோ, யா. அப்புறம் என் உடன்பிற சகோதரி சாந்திகா, லவ் யூக்கா, ஆல்வேஸ் லவ் யூக்கா. அப்புறம் என் செல்லக்குட்டி இந்திரஜா, அது எங்கள் குட்டி பொண்ணு. கேட்கலையா? ஹலோ ஹலோ. அப்புறம் எங்கள் குட்டி பொண்ணு அவளை நம்ம வந்து கேட்கலையா? ஹலோ 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 ஹலோ. கேட்குதா? ஹலோ. எங்கள் குட்டி பொண்ணு இந்திரஜா, அவங்க வந்துட்டு குழந்தையிலேருந்து நான் பார்த்து வளர்ந்தவன். அவள் என் படத்தில் வந்து ஆக்ட் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட் டைம் எனக்காக ரொம்ப சீரியஸாக நடிச்சிருக்காங்க. அவங்க சீரியஸாக நடிக்கும்போது எங்களுக்கு சிரிப்பாக வரும். ஐயோ, நாங்கள் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஐயோ இந்திரஜா இல்லடி, நான் வேணா அந்த பக்கம் போயிடுறேன், நீ இந்த சீனை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவேன். அந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக நடிச்சிருக்காங்க. அழகு செல்லம், அது ரொம்ப அழகியவ. அண்ட் மை வெரி ஃபேவரட் ஹீரோ மை சந்தோஷ் பிரதாப். அவரை மாதிரி ஒரு உன்னதமான ஆக்டர். ஐயோ அவசம். நாங்கள் ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணோம், அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் பழக்கம் இல்லை. பட் அது எவ்வளோ கம்ஃபர்டபுள்னா வாஸ் லைக் தட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார். அண்ட் ருத்வீர் கேட்கவே வேண்டாம், அவரோட முதல் படம் மாதிரியே கிடையாது, அவ்வளோ அழகாக பண்ணார். என் உடன் பிறா சகோதரன் என் அண்ணன்கிட்ட நான் போய் கதை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, பேமெண்ட் கூட சொல்லலை. அண்ணன் நான் படம் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். சேடா தங்கச்சிம்மா பண்ணலான்டா அப்படின்ட்டாரு. கதை கேட்காம கூட ஒத்துப்பாங்க ஆக்டர்ஸ், பேமெண்ட் கேட்பாம ஒத்துப்பாங்களா? எங்கள் அண்ணன் ஒத்துப்பார். எங்கள் அண்ணன் வந்து எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே மனிதர் எங்கள் அண்ணன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் எந்த விஷயம் செய்யறதுனா அண்ணனுக்கு ஃபோன் பண்ண, அண்ணா அந்த விஷயம் செய்யணும்னா, தங்கச்சிம்மா நீ நல்லா வருவடா, பண்ணா அண்ணா உன் கூட எப்பயுமே இருப்பேன்டா அப்படின்னு என் தோல் தொட்டி கொடுத்து என்னை ஒரு நாளும் என்னை முன்னேற்றி வந்த மைம்கோபின்னா மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஸ்பெஷல் ஸ்பீச் அபவுட் மை ஒண்டர்ஃபுல் ஹீரோயின். அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பாரதியார் கண்ட புதுமை பெண் மாதிரி ராஜனப்பா தேடிட்டு இருக்க ஒரு ஆக்டர். ராஜனப்பா சொல்லுவார், பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக உண்மையாக மனசார உழைக்கிற ஒரு ஆக்டர் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எல்லா வகையிலையும் ஒரு வேர்ட்ஸை போட்டு அதுக்கு தன்ஷிகாவை காமிச்சிடலாம். ஷி வாஸ் லைக் தட். ஐயோ, தன்ஷிகாவோட ஆக்டிங் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், தன்ஷிகாவோட ஃபைட்டிங் பற்றி ஆசம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட டான்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவங்களே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள பற்றி நான் இந்த படத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எப்படி ஒரு மனசாட்சிக்கு பயப்படுறாங்க, எப்படி மற்றவங்களோட வலியை தன் வலியாக ஏற்றுக்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்துட்டு பார்க்கவே முடியாது. அது நான் இந்த படத்தில், ஏன்னா எப்பயுமே ப்ரொடியூசர் காசு போட்டால் நமக்கு வலிக்காது, ப்ரொடியூசர் காசு தானே நமக்கு வலிக்காது இல்லை, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அந்த ப்ரொடியூசர் காசு 1 hour லேட்டாக வந்தால் 1 hour அந்த கால் ஷீட்டோட டைமிங் போயிடுது அப்படின்றதுக்காக ஆன் ஸ்பாட் 6:30க்கு இருப்பாங்க. அவங்களால இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஷூட்டிங் லேட்டாக ஆனதே கிடையாது. அவங்களோட காஸ்டியூம் சேஞ்ச், எந்த ஹீரோயினிங்க இன்றைக்கி 15 நிமிஷத்தில் வித் காஸ்டியூம் மேக்கப் ஹேர் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வருவாங்க, அவங்க மாற்றிட்டு வருவாங்க. ஷீ வில் டேக் ஒன்லி 15 minutes. போய் காஸ்டியூம் மாற்றி ஹேர் ட்ரெஸ் மாற்றிட்டு ரெஸ்ட்டுன்ற பேருக்கே இடம் இருக்காது. அடுத்து நாங்கள் கேமரா லென்ஸை மாற்றுறதுக்குள்ள அவங்க வந்து நிற்பாங்க, என்னம்மா மாற்றிட்டியாடா அப்படின்னு. இல்லை இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலாம் நான் நினச்சேன், நீ வந்துட்டு சரி வாடா பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே ஒரு இன்சிடெண்ட் எங்கள் ஷூட்டில் நடந்துச்சு. அன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப பதறிட்டேன். ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டில் வந்துட்டு ஒரு போர்டு எடுத்து ஒரு ஃபைட்டர் மேலே அடிக்கணும். அது அடித்தோடனே அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு ஆணி வந்து அவங்க கண்ணு ரெப்பை, இது சத்தியமாக நடந்தது, அதோட விஷுவல் கூட நான் மீடியாவுக்கு தரேன். ஒரு ரெப்பை வந்து ஆணி வந்துட்டு இந்த ரெப்பையில் குத்திடுச்சு.
எங்களுக்கு கண்டினியூட்டி ரைட்டில் ரத்தம் கொட்டியிருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் அந்த ஃபைட்டுக்கு பார்த்தா லெஃப்ட்டில் தபன்னு ரத்தம் வருது. எனக்கு புரியல, அடித்ததே தெரியல. நான் போய் சொல்கிறேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில், ஏன் என்னப்பா கண்டினியூட்டி தப்பாக போட்டிருக்கீங்க, அந்த பக்கம் தான் அர்த்தம்ட்டு. அவங்க ரொம்ப செட்டிலாக வந்து சொல்கிறாங்க, இல்லை மாஸ்டர் அடிபட்டுச்சு. என்னது அடிபட்டு ரத்தம் வருதா, என்ன தர்ஷிகா சொல்கிறீங்க? எதுக்குமே பதட்டம் பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. மாஸ்டர் 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 டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க பார்த்துக்கலாம், இருங்க டென்ஷன் ஆகாதீங்க என்ன அவங்க கூல் பண்ணுறாங்க. எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் நிற்கவே இல்லை. நாங்களும் தொடச்சிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு என்ன பயம்னா கண்ணில் பட்டுருச்சோ அப்படின்ற பயம். எங்கேருந்து ரத்தம் வருதுன்னே தெரியல. தொடச்சிக்கிட்டே இருக்கோம், ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த நிமிஷத்தில் எனக்கு கை கால்லாம் உதறதி, அழுகவே ஆரம்பிச்சிட்டேன் நான். எனக்கு பதட்டத்தில் நான் சொல்கிறேன், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணலாம், சாரை கூப்பிடுங்க, அருண் சாரை கூப்பிடுங்க, கார் எடுத்துருவாங்க. மாஸ்டர் இதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க, முதல்ல இருங்கன்ட்டு அந்த ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த பிளட்டு வரது கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி ஓகே கிளம்பிடுவாங்கன்னு நினச்சேன். ஓகே சரிப்பா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சுப்பா, போகலாம்ப்பா ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னா, அந்த நிமிஷத்தில் சொல்கிறாங்க, மாஸ்டர் இருங்க மாஸ்டர், இன்னும் ஒரே ஒரு க்ளோஸ்அப் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அந்த ஃபைட் முடிஞ்சிடும்ல, இந்த க்ளோஸ்அப்காக நீங்கள் நாளைக்கு திருப்பி இதை செட்டப் பண்ணணுன்னா 4 லட்ச ரூபாய் ஆகும். இருங்க மாஸ்டர் அந்த ஒரு க்ளோஸ்அப்பை முடிச்சுட்டு போயிடலாம். யார் சொல்லுவா இந்த தன்னோட வலியை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல், நாளைக்கு உங்களுக்கு இது செலவாயிடும், இன்றைக்கி இந்த ஷார்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியும்? ஸோ ஷீ இஸ் அ ரியல் ஹீரோயின் இல்லை, ஷீ இஸ் மை வண்டர்ஃபுல். இன்னும் 10 படம் தன்ஷிகா வச்சு நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. 10 படம் நீங்கள் தன்ஷிகா வச்சு பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் 10 படம் இல்லை, இன்னும் 100 படம் கூட தன்ஷிகா வச்சு பண்ணுவேன். அந்தளவுக்கு ஷீ இஸ் மை கம்ஃபர்டபுள். எனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே வருவாங்க. நான் 10,000 ரூபாய் காஸ்டியூம் எடுத்தால் அவங்க 5,000 ரூபாய்க்கு போதுன்ருவாங்க. வேண்டாம் மாஸ்டர் போதும் மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களை ஒரு ப்ரொடியூசர்ஸை சேவ் பண்ண வந்த ஒரு ஏஞ்சல், கடவுளால் படைக்கப்பட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நீ போய் சேவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரு தேவதை அவங்க. ஸோ ஐ லவ் யூ தன்ஷிகா, லவ் யூ ஆல்வேஸ். உண்மையிலே அப்படி ஒரு அற்புதமான இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருமே எப்படி நான் பத்திரிக்கையில் பேர் கேட்காம போட்டனோ, என்னோடய ஆக்டர்ஸ் லிஸ்ட்லேயும் பேர் கேட்காம தான் போட்டேன். எல்லாருக்குமே அண்ணனுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அண்ணன்கிட்டலாம் போய் சொல்கிறேன், அண்ணா படம் மாட்டேண்ணா, சரிடா தங்கச்சிம்மா ஓகே எப்போ வரணும்னு சொல்லிட்டேன் பண்ணிடலாம். அந்த ஒரு உரிமை, அந்த ஒரு பாசம் எங்கள் கோபினாவை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஸ்பாட்லேயும் அப்படி தான். எங்கள் கோபினா அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஆக்டர். உண்மையிலே இந்த உறவுகளை நான் சினிமாவில் இத்தனை வருஷம் சம்பாரிச்சிருக்கேன்றது தான் உண்மை. என்ன சம்பாரிச்சேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இத்தனை வருஷம் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவுகளை நான் சம்பாரிச்சிருக்கேன். அதுக்கு கடவுள் கொடுத்த வரம். ரொம்ப 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 நன்றி. அப்புறம் என் பையன் தீபக் பற்றி சொல்லணும் அப்படின்னா, தீபக் எனக்கு கிடச்ச பெரிய வரம். அப்படி ஒரு புள்ள எனக்கு கிடச்சது ஒரு அற்புதமான ஒரு வரம். ஏன்னா அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் மட்டும் இல்லை, அவன் ரொம்ப நல்ல புள்ள. ஸோ அந்த பிள்ளைய நல்லபடியாக வளர்த்து கொடுக்கறது உங்களோட பொறுப்பு. அப்புறம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வீட்டில் யூஸ்வலாக என் ஹஸ்பண்ட்க்கு தேங்க்ஸ், லவ் யூ இதெல்லாம் சொன்னதே கிடையாது. பட் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க, எனக்கு பின்னாடி இருந்து இவ்வளோ தூரம் எனக்கு உழைச்சதுக்கு. அண்டு மை என்டர் டீம், ஏஜே தேங்க்ஸ். அண்டு யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா சார்லஸ் தேங்க்ஸ், எல்லாருக்கும் சரண் சார் தேங்க்ஸ், கிளாரி தேங்க்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் டிசைனர் மகேஸ்வரி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்திருந்து இந்த சிறப்பித்ததுக்கு. நன்றி, வணக்கம்.